அரவண்டாக்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். கேமரா ரெடி வந்துருச்சு. ஏற்கனவே ஃபர்ஸ்ட் ப்ரோமோ செகண்ட் ப்ரோமோ நம்ம லைவ்ல பார்த்தாச்சு. இதில் இப்போ தேர்ட் ப்ரோமோ பற்றி நம்ம பேச வேண்டியிருக்கு. ப்ளஸ் இன்னொரு வீடியோவில் ரஞ்சித்துக்கும் ஜாக்லினுக்கும் நடுவில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது லைவ்ல நடந்து முடிஞ்சிருச்சு. அதை நம்ம டீட்டெயிலாக பார்த்தாச்சு. அதில் எனக்கு சில குழப்பங்கள் இருக்குது. ப்ளஸ் என்னுடைய சில கருத்துக்களை நான் சொல்லணும். அதை அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். முதல்ல இந்த மூணாவது ப்ரோமோவில் நடக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சரி அவர்கள் கிட்ட இருக்கக்கூடிய பேட்சை ஒட்டுமொத்தமாக எல்லாரும் சேர்ந்து பிடுங்குறாங்க. ஸோ நேத்திக்கு இந்த இப்போதைக்கு ஏஜலாக இருக்கிறவங்க நேற்று டெபிளாக இருக்கும்போது எப்படிலாம் ஒரு கேம் விளையாண்டாங்களோ அந்த மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய டெபிள்ஸ் விளையாடுறாங்களான்னு கேட்டால் இல்லை. டெபிள்ஸ் எல்லாருமே அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஏஞ்சல் குணத்தை வச்சுக்கிட்டு தான் விளையாடுறாங்க. ரொம்ப சேஃபாக விளையாடுறாங்க. ரொம்ப சேஃபாக விளையாடுறாங்க. அது நல்லாவே புரியுது. நேற்று இவங்க பண்ண எந்த ஒரு மிஸ்டேக்கும் நம்ம பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுல குறிப்பாக இருக்காங்க. அது ஒரு சைடு நல்லா இருந்தாலும் ஜெனியூனாக இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சாலும் போர் அடிக்கிற அளவுக்கு பண்ணுறாங்களோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா நேற்று பரபரப்பாக போச்சு. 6 ப்ரோமோ ஏன் போட்டாங்கன்னா அந்த அளவுக்கு அதில் கண்டென்ட் இருந்துச்சு. இன்னைக்கு பெருசாக எந்த விதமான கண்டென்ட்டும் இல்லை. இவங்க ஒருத்தரையாக சூஸ் பண்ணி அவங்கள பேசி ஒருத்தவங்கள ப்ரொவோக் பண்ண முடியல. அதனால தான் நேற்று என்ன பண்ணாங்க, இன்னொரு ஆயுதத்தை அவங்க கையில் எடுத்தாங்க. நேற்றுக்கு டெபிளாக இருந்தவங்க இன்னைக்கு நான் பேசியே நான் ப்ரொவோக் பண்ணுறேன் அப்படின்னு இவங்க ஒரு முயற்சி எடுக்கிறாங்க. அப்படி பேசி அவங்க ப்ரொவோக் பண்ணுறாங்களான்னு கேட்டால் கிடையாது. இவங்க ப்ரொவோக் பண்ணல, அவங்க ப்ரொவோக்கும் ஆகிறது இல்லை. அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா, சும்மா ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாலே நீங்க ப்ரொவோக் ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேட்சை எடுக்கிறாங்க. அந்த பேட்சை கொடுக்க மறுக்கும் பொழுது அதை பிடுங்குறாங்க. ஆனா நேத்திக்கு சத்யா கிட்ட இருந்து மஞ்சரி பேட்சை பிடுங்கிட்டு போகும்போது இந்த மஞ்சரிக்கு தெரியலையோ, இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக எல்லாரும் சேர்ந்து ஜெஃப்ரியும் சத்யா ஆனந்தி இவங்க 3 பேரும் சேர்ந்து ஆளுக்கு ஒரு பேட்சை பிடிங்கிடுறாங்க. உடனே மஞ்சரிக்கு கோவம் வருது. கேமாக ஆடுங்க, உங்களுக்கு விளையாட தெரியலன்னா விளையாடாதீங்க, இப்படி கேவலமாக ஆடாதீங்க அப்படின்னு இஷ்டத்துக்கு மஞ்சரி பேசுகிறாங்க. அப்போ நேற்று நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? ஒருத்தனை ப்ரொவோக் பண்ண முடியல பேசி அப்படின்னும் போது நீங்கள் உப்பள்ளி கொட்டுறீங்க, முட்டையை வாயில ஊத்துறீங்க. நேற்றுக்கும் சில பேர் இந்த மாதிரியான ஒரு கேமை விளையாண்டாங்க. நீங்கள் முறைச்சிட்டீங்க, நீங்கள் கேரக்டர்லேருந்து வெளியில் வந்துட்டீங்க, நீங்கள் ட்ரிகர் ஆகிட்டீங்க, நீங்கள் ப்ரொவோக் ஆகிட்டீங்கன்னு 1000 காரணங்கள் சொல்லி விளையாண்டாங்க. அதே மாதிரி இன்னைக்கு அவங்க விளையாடுறாங்க. ஆனால் அதை மட்டுமே வச்சு விளையாடுறாங்க. அது கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி எனக்கே தோணுது. ஸோ இதுதான் மூணாவது ப்ரோமோல நடந்தது. இதுதான் பெருசாக மேட்ரு இல்லை, கண்டென்ட் இல்லை. மஞ்சரி அவர்களுடைய பேட்சை பிடுங்கணும் அப்படிங்கிறதுக்காக மஞ்சரி இப்படி மறைச்சிக்கிறாங்க. அதனால என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லா டெபிள்ஸும் சேர்ந்து கேர்ள்ஸ்லாம் கையை பிடிக்கிறாங்க. கேர்ள்ஸ் பாய்ஸ் கலந்து தான் கைகளை பிடிக்கிறாங்க. பிடிச்சி அதுக்கப்புறமா அவங்களோட பேட்சை பிடுங்குறாங்க. ஜாக்லினுக்கும் ரஞ்சித்துக்கும் நடுவில் நடந்தது எக்ஸாக்டாக வேற ஒரு சினாரியோ. அதை நான் அடுத்த வீடியோவில் பேசுகிறேன். இந்த வீடியோவில் அதை பற்றி நான் பேச விரும்பலை. ஏன்னா அது கொஞ்சம் ஓவராக போகிற மாதிரி எனக்கே தோணுது. ஸோ அதனால் நான் அடுத்த வீடியோவில் நான் பேசுகிறேன். இந்த வீடியோவில் மஞ்சரி பேசுறது உங்களுக்கு நியாயமாகப்படுதா? நேற்று இவங்க டெவிலாகவே இருந்தாலும் நியாயமாக அவங்க இல்லை. ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய டெபிள்ஸ்க்கு எந்த விதமான எல்லைகளும் கிடையாது. ஆனால் என்னன்னா, வெளியில் நம்ம பார்க்கறதுக்கு அது போர் அடிக்குது. ஆனால் அவங்க ஜென்யூனாக விளையாடுறாங்க. விளையாட்டு ஜென்யூனாக இருக்குது. ஃபிசிக்கலாக எந்த ஹார்மும் பண்ணலை. ஆனால் போர் அடிக்குது. இப்போ சில பேருக்கு கேள்வி வரும், இப்போ என்ன அவன் ஃபிசிக்கலாக ஹார்ம் பண்ணணும்னு சொல்கிறியா, இல்லை இப்படி விளையாடுறது நல்லா இருக்குன்னு சொல்கிறியா அப்படின்னு கேட்கலாம். இப்படி விளையாடுறது நல்லா இருக்குது, ஆனால் சில நேரங்களில் அது போராக இருக்குது. ரொம்பலாம் போக தேவையில்லை. ரொம்ப அவங்க பண்ண மாதிரி பச்சை மிளகா காஞ்ச மிளகா இப்படிலாம் கொடுக்க தேவையில்லை. வேற ஏதாச்சும் பண்ணலாம், டிஃப்ரெண்ட்டாக எதனா பண்ணலாம். யோசிக்கல. அவங்க பேசியே நம்ம ப்ரொவோக் பண்ணுவோம் அப்படின்றதுல இறங்கி பண்ணிட்டு இருக்காங்க. சில பேர் அதில் சாதிக்க முடியாததுனால ஒட்டுமொத்தமாக என்ன பண்ணுறாங்கன்னா, சின்ன ரியாக்ஷன்ஸ், சின்ன ஆக்ஷன்ஸை வச்சு நீங்கள் ப்ரொவோக் ஆகிட்டீங்க, இதுவாகிட்டீங்க, அதுவாகிட்டீங்கன்னு சொல்லிட்டு எல்லாரோட பேட்சஸையும் பிடுங்குறாங்க. ஸோ இதான் நடக்குது. ஜாக்லின் விஷயத்தை பற்றி நான் அடுத்த வீடியோவில் பேசுகிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.